தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, சமீப நாட்களாக சமூக ஊடகங்களில் அண்ணன் திருமா அவர்களை குறிவைத்து தாக்கும் சில அறிவாலய நாய்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதற்காக அண்ணன் திருமா அவர்களை குறிவைத்து இவனுங்க தாக்குறானுங்க? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, நம்ம நாகரிகமா பேசணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு சில நபர்களுடைய பேச்சுக்கள், ஒரு சில நபர்களுடைய விமர்சனங்கள் நம்மள பொறுமை இழக்க வச்சிருது. ஏன்னா எந்தவித முகாந்திரமும் இல்லாமல், எந்தவித ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல், அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாமல், வெறுமனே வாங்கின காசுக்காக மட்டும் அண்ணன் திருமா அவர்களை குறிவைத்து ஒரு சில அறிவாலய நாய்கள் தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற நபர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். வெறுமனே திருமாவளவன் அவர்களை மட்டும் குறிவைத்து தாக்க வேண்டிய தேவை என்ன? யோசிச்சு பாருங்க. ம் இப்ப இது போன்ற நபர்களை தோலுரிக்க வேண்டிய தேவை ஒரு விசிக தொண்டனா, ஒரு விசிக கட்சியினுடைய பொறுப்பாளரா எனக்கு இருக்கு. எனவே அதற்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த வீடியோல பல நபர்களுடைய முகமுடியை நம்ம கிழிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை தாக்குவதற்கு, இணையத்தில் கொச்சையாக வசைபாடுவதற்கு ஒரு கூலிப்படையை திராவிட முன்னேற்ற கழகம் இறக்கி விட்டுருக்காங்க. அது போன்ற நபர்களை இன்னைக்கு நம்ம வரிசைப்படுத்த போறோம். இப்ப இது போன்ற நபர்கள் சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொள்கையில் தடுமாறுகிறார், குழப்புகிறார். என்ன குழப்புறாரு? உங்களை என்ன குழப்புறாரு? ஏன்டா டேய், முதல் கேள்வி, கொள்கைக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவுடைய கொள்கை என்ன? சமூக நீதின்னு வைங்க, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சோன்னு வைங்க. சமூக நீதினா எத்தனை மாவட்ட செயலாளர்களை உங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கொடுத்துருக்கீங்க? எத்தனை பெண்களை இன்னைக்கு நீங்க பெரிய ஆளுமையா உருவாக்கி வச்சிருக்கீங்க? கனிமொழி அவர்களை தவிர எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இதுதான் உங்க கொள்கையா? நீங்க குழப்பி விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு பக்கபலமாக செயல்படுவதுதான் இந்த நபர்களுக்கு வைத்தெரிச்சலை தருது. அதனால் கூலியை வாங்கிட்டோமே, பேசலைன்னா அடுத்த மாசம் பேமெண்ட் போட மாட்டாங்களே, ஏதாவது ஒரு வீடியோவாவது பேசி நம்ம எஜமானர்கள்ட்ட காட்டினாதான் மாசம் மாசம் அமௌண்ட் விழுவும். அந்த ஒற்றை நோக்கத்துக்காக நான் திருமாவளவன் அவர்களை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே மக்களே. இப்ப திமுகவோட கொள்கைகள் என்னென்ன? 5 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையில் பயணிச்சிருக்காங்க. அந்த கொள்கைகளை நான் வரிசையா சொல்றேன். இந்த கொள்கைகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளான்னு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கங்க. முதல் விமர்சனம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஒரு குடும்பத்தின் ப்ராப்பர்ட்டியாக மாத்துவதுதான் உங்கள் கொள்கையா? கலைஞர் இருந்தார், அப்புறம் ஐயா ஸ்டாலின் வந்தார், அப்புறம் உதயநிதி வந்துகிட்டு இருக்கார், அப்புறம் இன்பநிதி வந்துருவார். இதுதான் உங்கள் கொள்கையா? இதை கூட விட்டுருங்க. அவருடைய மச்சின யாரு? உதயநிதி அவருடைய மச்சினன், அதாவது சாரி இவங்களுக்கு புரியுற பாசையில சொல்லணும்னா மாப்பிள்ள சார் தேர்தல் பணிகளை மேற்கொள்றாரு. இது உங்க கொள்கையா? இந்த பக்கம் சனாதனத்தை நாங்க ஒழிப்போம், சாதியை நாங்க ஒழிப்போம் அப்படின்வாங்க. ஆனா முருகனுக்கு மாநாடு போடுவாங்க. சாதியை நாங்க ஒழிக்கணும், ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டை இயற்றணும், அதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டு ஒரு ஆளை போடுவோம். ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கருணாஸ் எதிர்ப்பாரு. இது கொள்கையா? நாங்கள் எந்த காலத்திலும் அஞ்ச மாட்டோம், ஈடு என்ன, நாங்க மிஸ்ஸா எமர்ஜென்சிவே பார்த்திருக்கோம் அப்படின்னு மேடையில தொண்டை கிளியே கத்துவாங்க. ஆனா ஒரு ரைடு வந்தோடனே மறுநாள் அமைச்சர் பெருமக்கள் டெல்லிக்கு போவாங்க. கேட்டா துறை சார்ந்த வேலையை பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. திரும்ப பிரஸ் மீட் நடத்தி என்ன துறை சார்ந்த வேலையை பார்த்தோன்னு சொல்லணும்ல. இது உங்க கொள்கையா? மோடி அவர்களுக்கு கருப்பு நிறம் பிடிக்காது என்பதற்காக மக்களே வெள்ளை நிற கொடைய வாழ்நாள்ல நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளை நிற கொடையை எடுத்துட்டு போய் வரவேற்றது உங்கள் கொள்கையா? மாற்று கட்சியில், அதாவது அதிமுக போன்ற மாற்று கட்சியில் இருக்கும்போது அவர் திருடர். ஆனா அடுத்த ஒரு 10 நாள்லயே 15 நாள்லயே திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துட்டாருன்னா ஒரு தியாகி. எப்பேற்பட்ட தியாகிகள் 10 நாள்ல தியாகி ஆயிடுறாங்க. வாஷிங் மிஷின்ல போட்டு சர்ஃப் எக்சல் அத்தனை டிட்டர்ஜென்ட் பவுடர்களையும் போட்டு அப்படி அடிச்சு துவைச்சு போட்டாங்கன்னா அவங்க தியாகி ஆயிடுவாங்க. இது உங்க கொள்கையா? எனது பெயரே ஸ்டாலின், நான் தொழிலாளர்களுக்கு போராடுவேன் அப்படின்னு மேடையில பேசுவாங்க. அங்கிட்டு பார்த்தா தூய்மை பணியாளர்களை போலீஸை விட்டு அடிச்சு துரத்துவாங்க. இது உங்கள் கொள்கையா? பெண்கள் பாதுகாப்பு எங்கள் கட்சியின் முதல் கொள்கை, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம். ஆனா ஞானசேகரன்ற ஒரு புறம்போக்க காப்பாத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு யாருன்னு
தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது உங்க கொள்கையா? போதை பொருள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு வீடியோ போடு. ஆனா ஜாபர் சாதிக் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா கும்பலின் தலைவனை கட்சியில வச்சுக்குவாங்க. இது இவங்க கொள்கையா? அதெல்லாம் விடுங்க. திராவிட இயக்கம் எதற்கு தோன்றியது? சாதியை ஒழிக்கத்தான். எப்படி போய் ஒழிப்போம்? அமைச்சர் பெருமக்களை பூரா சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்க சொல்லுவோம். கலந்துகிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை சாதி, நாங்கள் மன்னர் பரம்பரை சாதி அப்படின்னு பெருமை பேசி வச்சு அப்படி சாதியை ஒழிக்கிறதா உங்க கொள்கையா? ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த சாதிக்காரர் அதிகமா இருக்காங்க அங்க அந்த சாதிக்காரரை வேட்பாளரா போடணும். இப்படி எல்லாம் சாதியை ஒழிச்சிருக்காங்க திமுக. தெரியாது உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க. திமுக காரனை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது, எதற்கும் பயப்பட மாட்டான். ஆனா அவர் கேஸ் போட்டவனையும் போய் தலைமறைவாயிருவாங்க. அதுல சிங்கப்பூர்ல ஒருத்தர், கரூர்ல ஒருத்தர். இது இவங்களுடைய கொள்கையா? எனவே மக்களே, இது பூரா திராவிட முன்னேற்ற கழகங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பின்பற்றிய கொள்கைகள். இந்த கொள்கைகளால தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு போய் கூப்புல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தடுமாறுகிறார் கொள்கையில் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற அறிவாலய நாய்கள், இப்ப நான் சொன்னேன்ல இந்த கொள்கைகளை திமுக பின்பற்றினாங்களா இல்லையா? ஆதாரம் கேட்குறீங்கல்ல? இப்ப இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா திமுக ஆட்சியில? ஆதாரம்ன்றீங்களா? இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு. செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு கரூர்ல. எதுல? கொள்ளை அடிக்கிறதுல, கொலை பண்றதுல, சங்கிலி அறுக்கிறதுல, மணல் கடத்துறதுல, கட்ட பஞ்சாயத்து பண்றதுல இந்த மாவட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்ப அப்படிப்பட்டவரை எதுக்குங்க அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க? சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம 2 இலாக்காக்கள், மிகப்பெரிய இலாக்காக்கள், மின்சாரத்துறை, மதுவிலக்குத்துறை, 2 துறையை எதுக்கு கொடுத்தீங்க? அப்ப இது கொள்கை குழப்பம் இல்லையா? அப்ப நீங்க என்ன கோமாவில இருந்தீங்களா? இது ஒரு குழப்பம். இன்னொரு குழப்பம் இருக்கு, கேளுங்க. ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவை போட்டது யாரு? ஸ்டாலின் அவர்கள். வாழ்த்துக்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கூடாதுன்னு பேசுறது யாரு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கருணாஸ் அவர்கள். இவரு வேணும்பாரு, இவரு வேணான்பாரு. இது என்ன குழப்பம்? அப்ப அப்பேற்பட்ட குழப்பவாதிகளை எதுக்கு கூட்டணியில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்போமா, கேட்க மாட்டோமா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள் இல்லாம அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாரு. கிட்னி திருடுறதுதான் ஆதாரம் இருக்கா இல்லையா? கிட்னி திருட்டு நடந்தது உண்மையா இல்லையா? சரி, கிட்னி முறைகேடு நடந்தது உண்மையா இல்லையா? ஆதாரம் இருக்கா இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட நபருக்கு மறுபடியும் எதுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? இது குழப்பமா இல்லையா? கிட்டத்தட்ட 2 மாசத்துல 8 ஆணவ கொலைகள். கொந்தளிக்கிறார்கள் கொத்தடிமைகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த ஆணவ கொலைகள் எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? கோமாவில் இருந்தீங்களா? இல்ல வாயில பேச முடியாத அளவுக்கு எலும்பு துண்டை வாயில வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன உங்க கொள்கை, கொழுக்கட்டை, குழப்பம்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க இந்த அடிமைகள். தமிழ்நாட்டினுடைய திசை வழி போக்கு இன்னைக்கு மாறி போயிருச்சு. என்ன, உங்களுடைய திராவிட கட்சிகளினுடைய தேவை இனி தேவையில்லை. அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் நகர்ந்துட்டாங்க. அதை முதல்ல ஒத்துக்கங்க. தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கங்க. தோல்வி அடைஞ்சதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கான வழியை பாருங்க. வசைபாடாதீங்க, புலம்பாதீங்க, கதறாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. எனவே மக்களே, இது போன்று குழப்பங்களையும் கொள்கை தடுமாற்றங்களாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆட்சியை இழந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இது போன்ற அறிவாலய அடிமைகளையும் நாய்களையும் ஏவி விட்டு தாவேக்காவே எப்படியாவது வலுவிலக்க வைக்கணும். அதுதான் இவங்களோட அஜெண்டா. சரி மக்களை, இன்னொன்னு, இது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியால ஜிங்கு சக்குன்னு அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஒரு விசிகாவின் பொறுப்பாளர், நான் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்புல இருக்கேன், ஐடி விங் பொறுப்புல இருக்கேன். நான் என் கட்சி தலைவரை எவனாவது தரைக்குறைவா பேசுனா, கட்சியை விமர்சனம் பண்ணா பதிலடி கொடுக்க வேண்டியது ஒரு தொண்டனாக, ஒரு பொறுப்பாளராக என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக வலைதளங்கள் முழுக்க ஆதரவாக சொம்படிப்பவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள்?
பணம், காசு, பணம், துட்டு, பெண்ணு. ஆனா இன்னைக்கு இவனுங்க சொல்றானுங்க, விசிகேல இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கிறவங்க முட்டு கொடுக்குறாங்க தாவேகா ஆட்சிக்கு. எப்படி 5 வருஷமா நீங்க கொடுத்தீங்களே முட்டு, முட்டு முட்டு என்ன முட்டுன்னு. டேய் விசிகேல ஒரு ஒரு ஐடி விங் செட்டப்பே கிடையாதுடா முட்டா பசங்களா. நாங்களாம் தன்னெழுச்சியா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக எங்களுடைய வேலை நேரத்துல கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி பெண் நிறுவனத்திட்ட மாசம் மாசம் சம்பளம் வாங்கிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை மூடி மறைத்து விட்டு அந்த பழியை தூக்கி இன்னொரு கட்சி மேல போட்டு வயிறு வளர்க்கக்கூடிய நபர்கள் நாங்க கிடையாது. என்ன, நான் தான் தெளிவா உங்கள்ட்ட கேட்கிறேன். யூடியூப்ல வர்ற வருமானத்தை வச்சு மட்டும்தான் நீங்க வாழ்றீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்ப நானும் இப்ப மதுரையில இருக்காருல்ல தோழர் இளம்பெருவழுதி உரிமை களம் யூடியூப் சேனல், இன்னும் பல்வேறு யூடியூப் சேனல்கள் இருக்காங்க. ஆனா முகத்தை காட்டி ஒரு சில நபர்கள் தான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு சோசியல் மீடியால விசிகாவுக்கு ஆதரவா. ஓகேங்களா? இது போன்ற நபர்களுக்கு எவ்வித அங்கீகாரமும் கட்சி வழங்கவில்லை. ஆனாலும் ஏன் பேசுகிறோம்? தலைவர் திருமாவளவன் அவர்களுக்காக. யாரும் நமக்கு பணம் கொடுக்கல. இவனுங்களை மாதிரி பெண் நிறுவனத்திட்ட பிச்சை எடுத்து நாங்க வாழல. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வேலைகள் இருக்கு. அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை நாங்க குடும்பம் நடத்துறோம். இந்த யூடியூப்ல வந்து பேசுறது, கருத்தியலை விதைக்கிறது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக. இவனுங்களை மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு கூவுற கொத்தடிப்பங்கள் கிடையாது நாங்க. விசிகாவை வந்து நீங்கள் இன்னைக்கு விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன? வாங்கிய பணம். விமர்சிக்கலன்னா அடுத்த மாசம் பணம் போட மாட்டான். யூடியூபை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் கிடையாது. யூடியூப்ல இருந்து பணம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, தலைவர் எங்களுக்கு நாளைக்கு என்ன சீட்டா கொடுக்க போறாரு? எது கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த உடலில் உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக வேலை செய்வோம். இதுதான் ஒரிஜினலான தொண்டனும் நிர்வாகியும் சொல்றது. நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்களா? ஒரு மாசம் பணம் போடலன்னா அடுத்த கட்சிக்கு சொம்படிக்கக்கூடிய ஆளுங்க நீங்க. நீங்க கொள்கையை பத்தி திருமாவளவன் அண்ணனுக்கு பாடம் எடுக்கிறீங்க. குழப்பத்தின் ஒரு மொத்த வடிவம், கொள்கை தடுமாற்றத்தின் மொத்த வடிவம் திமுக தான்டா. இன்னொன்னு மக்களே, இப்ப இந்த போன்ற நபர்கள் பேசுறாங்கல்ல, இப்ப இவன்கெல்லாம் இதற்கு முன்னாடி அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்தப்ப எப்படி பேசினானுங்க? அதெல்லாம் இப்ப எடுத்து போட்டோம்னா காரி உமிழ்ற மாதிரி இருக்கும். எப்படி அடிச்சிருப்பாங்க தெரியுமா சொம்பு? சும்மா ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னு அடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கட்சி தாவேகா கூட்டணியில இணைந்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. அது எப்படி பங்கேற்கலாம்? எப்படி பங்கேற்கலாம்? பங்கேற்றது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுதுணையாக பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். அதை இவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால இது போன்ற அறிவாலய நாய்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறாங்க. தயவு கூர்ந்து மக்களே, இது போன்ற நபர்களை வந்து புறந்தள்ளுங்க. நிறைய தோழர்கள், நம்ம கட்சியை சார்ந்த தோழர்கள் இது போன்ற நபர்களுடைய பேச்சை நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்க சமூக விரோதிகள். இவனுங்க பெரியாரிஸ்ட்ன்ற முகமுடியை போட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அடைகாக்கும் அடைக்கோழியா இருக்கானுங்க. வேற என்ன பெரியாரிஸ்டோட வேலை என்ன சொல்லுங்க பார்ப்போம். பெரியாரிஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பெரியாரியம் என்றால் என்ன? யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி கேள்வி கேட்பது தானே பெரியாரியம். திமுக வைத்து எத்தனை நாள் கேள்வி கேட்டிருக்கீங்க? இன்னைக்கு 50 நாள்ல 60 நாள்ல குதிக்கிறீங்க, துள்றீங்க. 5 வருஷம் கோமாவில் இருந்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடைகாப்பதுதான் பெரியாரியமா? நீங்க ஒரு தலைமுறைக்கே தவறான அரசியலை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரியாரியம் என்றால் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தடிமைகள் சொல்லிக் கொடுப்பது, ஸ்டாலின் குடும்பத்தை பாதுகாப்பது, உதயநிதியை வந்து பட்டத்து இளவரசராக மாற்றுவது, அடுத்து வந்து இன்ப நிதியை கட்சிக்குள் எப்படி கொண்டு வருவது, திமுகவை எப்படி அடைகாப்பது, இதுதான் பெரியாரியம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தலைமுறையை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பெரியாரியமா? திருந்துங்கப்பா, கொஞ்சமாவது திருந்துங்க. காசு எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். காசு சம்பாதிக்க பல வழிகள் இருக்கு. ஆனா இப்படி வாயை வாடகைக்கு விட்டு அதுல வர்ற காசுல எப்படிதான் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி எப்படி உறுத்தாம இருக்குதுன்னு தெரியல. எனவே மக்களே, இது போன்ற நபர்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பல பயல்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கூட எவனும் நீங்க புடுங்க முடியாது. நன்றி, வணக்கம்.